இப்ப இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அண்ணன் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. விருகம்பாக்கம் பகுதியில் மழை நீர் அதிகமா தேங்கி நிற்கும், அதுக்கு நிறைய நடவடிக்கை எடுத்துக்கு தான் அண்ணன் சொல்லி சொன்னீங்க. இப்ப நாங்க நியூஸ் சேனல் அப்படிங்கிற அடிப்படையில் மழை பெஞ்சாலே உடனே எங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வேகமா போக சொல்லுவாங்க. எங்கெல்லாம் மழை நிற்குதோ, பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்களோ சீக்கிரம் லைவ் வாங்க அப்படின்னு எங்க எடிட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு பல வருஷமா ஒரு ஸ்பாட் ஞாபகம் இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஸ்பாட். அப்படிதான் நீங்க சொன்ன ராஜமன்னர், மழை பெஞ்சதுனாலே நாங்க அடுத்து கார் முதல்ல எடுத்துட்டு எங்க வருவோம், அங்கதான் வருவோம். ஏன்னா அங்க வந்தாலே லைவ் கண்டிப்பா தண்ணி நிக்கும், லைவ் போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா இப்ப 2-3 வருஷமா அந்த பிரச்சனை உண்மையிலே இல்ல. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டு. ஏன்னா இங்க வந்தோம்னா உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி ஒரு சொட்டு தண்ணி, மார்பளவு தண்ணியில நின்று நான் லைவ் பண்ணிருக்கேன். மார்பளவு தண்ணியில நின்று நானே உள்ள போயிருக்கேன். ஆமா, உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டு. இப்ப இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் கூட மிக முக்கியமான ஒரே ஒரு பிரச்சனை டிராபிக் ஜாம் பிரச்சனை. எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, சாலி கிராமம், நெசப்பாக்கம், இங்க இருக்கக்கூடிய இந்த மால் இருக்கக்கூடிய பகுதியா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே டிராபிக் ஜாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு நீங்க வச்சிருக்கிற சொல்யூஷன் என்ன? எல்லாமே கமர்ஷியல் நிறைய ஆயிடுச்சு நம்ம தொகுதியில. ரெசிடென்ஸ்ல இருந்தது இந்த டிராபிக். இந்த கோயம்பேடுக்கு ஒரு சின்ன பிளான் பண்ணிருக்கோம். ஒரு ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் பார்த்திருக்கோம். காசி தியேட்டர் ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் போட முடியல, மெட்ரோ ட்ரெயின் போறதுனால இடிக்குது. அந்த இடத்துல கரெக்டா போய் அந்த ஃப்ளோ உட்கார் அதிகாரிகள் டெக்னிக்கலா சொன்னது. நிச்சயமாக இந்த அருணாச்சல ரோட கூட எல்லாமே நாங்க பிளாட்ஃபார்ம் புதுசு பண்ண போறோம். பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் குறைச்சி. கடந்த ஆட்சியாளர்களை பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்துக்கு எதை செய்யணும்னே தெரியாம ஸ்மார்ட் சிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்து 40 அடி சாலை 30 அடி சாலைகள்லாம் பிளாட்ஃபார்மை 10 அடி இழுத்து விட்டு இந்த கிரானைட்கள் எல்லாம் பதிச்சு மொத்தமா டிராபிக்கு அடித்தளம் விட்டதே கடந்த ஆட்சியாளர்களின் ஒரு ஒஸ்டான திட்டம் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அது தோல்வி அடைந்த திட்டம். ஆகவேதான் அவர்களால் வந்ததுதான் இந்த டிராபிக் பிரச்சனை. ஆக இப்ப எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மழைநீர் வடிகள் போட போது ரோடு சுருக்கிட்டு இருக்கும். 10 அடி எடுத்த ரோட 5 அடி சுருக்கிட்டு இருக்கும். நிச்சயமாக இன்னும் அதிகமாக கவனம் எடுத்து அதை டிராபிக் துறை அதிகாரிகளோடு உட்கார்ந்து அதற்கான முழு தீர்வை விருகம்பாக்கத்தில் எங்கெல்லாம் வாய்ப்புகள் வருகிறதோ, எங்கேயா மேபி சிக்னல் தேவைப்படுதா, சிக்னல் நான் சிக்னல் நிறைய யூட்டன் கொண்டு வந்திருக்கோம் தொகுதியில் இன்னைக்கு நம்ம. அதனால ஆர்காட் ரோடு பெருசா டிராபிக்கா இருக்காது. இனிமேல் யூட்டன் ஸ்கீம்ஸ் எங்கெல்லாம் கொண்டு வர முடியுமோ நம்ம ஆட்சியில புதுசா கொண்டு வந்தது. அது எங்கெங்க வாய்ப்பு இருக்கும் நிச்சயம் பண்ணுவோம். கோயம்பேடு டிராபிக் கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கு. அதுக்கு ஒரு நிலை, ஏன்னா அந்த பிரிட்ஜ் டவுன் இறங்குறதும் பஸ் நிக்கிறதும் ஒரே இடமா இருக்கு. இவங்க இந்த பிரிட்ஜ் நாங்க கட்டல, கடந்த ஆட்சியாளர் கட்டணும். கொஞ்சம் இந்த பிளான் என்ன பண்ணிருக்கணும், இன்னொரு 20 அடி தள்ளி போட்டுக்கணும். அதனாலதான் நான் எம்எல்ஏ இருக்கும்போது இன்ஸ்பெக்ஷன் நான் போவேன். இன்ஸ்பெக்ஷன் போய் எதுக்கு பார்ப்பேன், அதிகாரிகள்ட்ட வேலையை விட்டு வருகிறது. பொப்ளிராஜன் சாலையில ஒரு அங்கன்வாடி கட்டியிருக்கோம், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அது நம்மளுடைய அரசின் அங்கன்வாடியா ஒரு தனியாருக்கு ஈடாக ஒரு அங்கன்வாடியை கொடுத்துருக்கோம், பொப்ளிராஜன் சாலையில கொடுத்துருக்கோம். அப்ப அது எப்படி கொடுக்க முடிஞ்சுன்னா நான் சொல்வேன், இந்த கலர் பெயிண்ட் அடிங்க, இந்த கலர் டைல்ஸ் வாங்க, அதுல இன்வால்மெண்ட் இறங்கி பண்ணுவோம். கடந்த ஆட்சியாளர்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த பிரிட்ஜிங் ஸ்லோப் இறங்குது, இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட் நிக்குது, ஒரு டிராபிக் ஆகுமே. அப்ப பிரிட்ஜோட பிரோஜனம் மக்களுக்கு எல்லாமே இப்ப அவங்க திங்க் பண்ணிருக்கணும், யாரும் செய்யல. இனி அந்த பிரிட்ஜை ரெனோவேட் பண்ண முடியுமான்னு தெரியல எங்களாலையும். அதுக்கு என்ன ஒன்னும் பஸ் ஸ்டாண்ட் தள்ளி வைக்கலாமா, பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி வைக்கலாமா அப்படின்றத எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கும் டிராபிக். ஓகே ஓகே, இந்த கேள்வி நான் வேகமா கேட்டுறேன். என்ன அப்படின்னா, இப்ப உங்களை எதிர்த்து பல்வேறு கட்சிகள் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் தான், உங்களை எதிர்த்து தான் போட்டிடுறாங்க. இப்ப விஜய் கட்சியில நிறைய பேர், தமிழக வெற்றி கழகம் நிறைய தொகுதியில போட்டிட்டாலும் கூட இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் கவனிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில பேசுறாங்க. ஏன்னா அவர் விஜய் அவருடைய ஓட்டுநர் இல்ல பிசினஸ் பார்ட்னர், இந்த மாதிரிலாம் பல வடிவங்கள்ல பேர்கள் சொல்லப்படுது. அவர் உங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுக்கறதாகவும், அவர் இளைஞர்கள் ஓட்டெல்லாம் அவர் வாங்கிடுவாரு, அதனால அவர் பெரிய லெவல்ல பிரபாகர் ராஜாவுக்கு டஃப் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி நினைக்கிறேன்னா, நான் எதிரில் இருக்க களத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை அவங்க ரொம்ப லேசா நினைக்கிறது இல்ல. எதிரிகளை பலமாய்ந்த எதிரிகள் தான் நினைக்கிறோம். 3 கட்சியுமே, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி, நாம் தமிழர் இருந்தாலும், தாவக இருந்தாலும். ஆனால் நான் எதை டஃப் நினைக்கிறேன்னா, கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் 18,300 வாக்குகள் வித்தியாசப்பட்டிருக்கு. ஆக பிரபாகர் ராஜா விசஸ் பிரபாகர் ராஜா அதிகமான வாக்குகளை வாங்க வேண்டும். அந்த 18,000 வாக்குகளை பிரேக் பண்ணும். அதை தான் நான் டஃப் நினைக்கிறேன். நானும் 37 வயசா நான் கிளம்ப கிடையாது. நானு எங்க கூடிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறாங்க, இளம் தங்கைகள் இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மோகத்துல இளைஞர்கள் அந்த பக்கம் இன்னைக்கு இருக்கலாம். நான் பிரச்சாரம் போயிட்டே இருக்கேன், கூப்பிடுவேன். கரெக்டா ஃபேஸ் பார்த்தா, மணி 18 வயசு 20 வயசா பஸ் ஓட்டுறான்னு கேட்பேன். ஆமான்னு. மணி எதுக்குமா போட போற அப்படின்னு கேட்பேன். அந்த பொண்ணு சிரிக்கும். அப்ப முதலமைச்சரோட திட்டங்களை சொல்லுவேன். இந்த பஸ் ஃப்ரீ இதெல்லாம் இல்ல, நான் முதல்வன், லேப்டாப் ஸ்கீம், காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டங்களுக்கு ஓட்டு போட போறாங்களா? கிடையாது. அப்ப இந்த மாதிரி திட்டங்களை குழந்தைகிட்ட சொல்லி பேசும்போது இளைஞர்கள்கிட்ட அவங்க அடுத்த செகண்டே சாரி நாங்க தப்பா நினைச்சிட்டோம், இளைஞர்களுக்காக செய்யக்கூடிய ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். 10ல் 8 பேர்
ஒரு 2 பேர் மூர்க்கத்தனமா இல்ல நாங்க அவரோட ஃபேன், அவர் வரட்டும் அந்த அப்படின்றது. 2 பேர்ல ஒருத்தரை நான் பார்த்தேன். நீங்க எல்லாருக்கும் துண்டு போட்டே வரீங்க. ஒரு பையன் சொல்றான், சார் நான் டிவிக்கே அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாப்ல. அந்த வீடியோ கட் பண்ணி டிவிக்கு வைரல் பண்ணி பார்த்தாங்க. நாங்க திரும்ப ஃபுல் வீடியோ போட்டோம். அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசியில ஸ்டாலின் அங்கிள் சூப்பர் அந்த பையனே சொல்லிட்டான். அப்படிங்களா? ஆமா. சரி, ஓகே. நான் அந்த முழு வீடியோ பார்க்க முயற்சி பண்றேன். அந்த வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிறேன். இப்போ நம்ம தம்பிங்களை அனுப்ப சொல்றேன். அந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. துண்டு போட்டதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அங்கிள் தான் பெஸ்ட் அவன் சொல்லிட்டான். ஓகே ஓகே, நன்றி நன்றிண்ணே. இப்ப இவ்வளவு நேரம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இந்த விருகம்பாக்கம் தொகுதிக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன், இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் வச்சிருக்கேன் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. இந்த தொகுதி மக்கள் ஏன் மீண்டும் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், மீண்டும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரானால் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறீர்கள்? இந்த தொகுதியை தாண்டி இன்னைக்கு மீண்டும் ஏன் பிரபாகர் ராஜா வெற்றி பெறணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்திருப்பீங்க, நேற்றைய முன்தினம் கருப்பு சட்டை அணிந்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், தோழர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட அத்தனை பேரும் கருப்பு சட்டை கருப்பு கொடி ஏந்தி தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். மாண்புமிகு ஒன்றிய அரசு இந்த டீலிமிட்டேஷன் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை சதிதான். இது என்னன்னா, நாம் இருவர் நமக்கு ஒரு திட்டத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். வட மாநிலத்துல யாரும் ஃபாலோ பண்ணல. ஏற்கனவே இங்க ஜல்ஜீவனுக்கு காசு தரதுல, 100 நாள் வேலை தேடுறதுக்கு காசு தரதுல ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சிச்சிட்டு இருக்கு. அப்போ இன்னுமே அதிகபட்ச எம்பிகள் அவங்க வச்சுக்கிட்டு சும்மா கடமைக்கா தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறது, அதை முதலமைச்சர் எதிர்த்து பேசினாரு. நேற்றைக்கு அதற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. இதை ஏன் சொல்றேன், ஏன் பிரபாகர் ராஜா இதுக்கும் அதுக்கு என்ன முடிச்சு போடுறேன்னா, இன்னைக்கு பிரபாகர் ராஜா வெற்றி பெற்றால்தான் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். ஆக பிரபாகர் ராஜா வெற்றி அல்ல, இங்க நிற்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறார். அவருடைய வெற்றி முக்கியம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஒரு கலாச்சாரம் இருக்கும், ஒரு ஐயனார் சாமின்னு வாங்க, ஊர் எல்லையை பாதுகாக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டின் எல்லை சாமியா இருக்கவர் நம்மளுடைய முதலமைச்சர். ஆக அவர் வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றி பெறணும், ஆட்டோமேட்டிக்கா பிரபாகர் ராஜா வெற்றி பெற்றாக வேண்டும். அதை தாண்டி இந்த விடுபட்ட பணிகள், இவ்வளவு காலம் இந்த 5 வருஷமா இந்த பணிகளுக்காக நான் ஓடி இருக்கேன். ஒரு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷம் பண்ணிய ஒரு 50% நல்லா பண்ணிருக்கிறேன். அடுத்த 5 வருஷத்துல இன்னும் ஒரு 50% பண்ணா இந்த தொகுதியில இந்த குடிநீர் பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனை, கொஞ்சம் கழிப்புகள் இருக்கு, அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு மக்கள்கிட்ட. 40 வருஷம் முன்னாடி போட, அது தீர்க்கணும். இந்த அடையார் ஆட்டங்கரை பணிகளை வேகமா தொடங்கணும். பட்டா பிரச்சனை எனக்கு நியூக்கு அந்த காரணம் தெரியும், அது எப்படி முடிச்சு வச்சிருக்கோம், எப்படி அதை பர்ஃபெக்டா முடிச்சு எடுத்துட்டு வரணும்ன்றது, அதை தீர்த்து வைக்கணும். ஆக இளைஞர்களுக்கான ஒவ்வொரு விளையாட்டு திட்டங்கள் ஏதாவது உள்ள கொண்டு வரணும். லேடிஸ்க்கு பிரத்யேக ஜிம்மு கொண்டு வந்துருப்போம். பசங்க படிக்கிறதுக்கு முதல்வர் படைப்பகம் ஆல்ரெடி 2 கட்டிட்டு இருக்க, இன்னும் ஒரு 4 கட்டணும். இதெல்லாம் தாண்டி விருகம்பாக்கம் மற்ற தொகுதி மக்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் 37 வயதோடு இருக்கக்கூடிய உங்களுக்காக 5 ஆண்டுகள் சிறப்பாக உங்களோடு இணைந்து மக்களோடு இணைந்து நான் பணியாற்ற எனக்கு மீண்டும் நீங்கள் வாய்ப்பளித்தால் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி இன்னும் 2 படி மேலே வளர்ச்சி நோக்கி செல்லும். அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு 100% தீர்வு கிடைக்கும். வருங்காலத்தில் இந்த விருகம்பாக்கம் தொகுதிதான் ஒரு புதிய வரலாறை படைக்கக்கூடிய தொகுதியாக சென்னையில் இருக்கும் என்ற நம்பிக்கையை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த தொகுதிக்கு நீங்கள் செய்த சாதனை என்ன, என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத மக்கள் மன்றத்துல ரொம்ப அழகா சொல்லி சொன்னீங்க. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில, பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியில திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய இங்க சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் பிரபாகர் ராஜா அவர்கள் இவ்வளவு நேரம் பேசினார். அவருடைய வருகைக்கும் இங்கே வந்த அவர்களுடைய கட்சியினுடைய தோழர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி அண்ணா.